ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிங்கப்பூரில் இருக்கிற மீன் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் எப்படி மீனை வாங்குகிறோம், எப்படி பதப்படுத்தி அதை சுத்தம் பண்ணி வைக்கிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே ஹாஸ்டல்லே வந்து மீன் கிடைக்கும், ஆனால் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம வாரத்தில் 2-3 நாளைக்கு மீன் சாப்பிட்றதுனால அது பத்தாது. அதனால் மொத்தமாக வாங்கிட்டு வந்து டைம் கிடைக்கும்போது சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதுக்கப்புறமா எப்போ எல்லாம் தேவைப்படுதோ அப்போ எல்லாம் தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டு யூஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வேலை முடிஞ்சு வரும்போது டெய்லி மீன் வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். வாங்க போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடுவோம். போகிற வழியிலே அப்படியே சிங்கப்பூர் எப்படி இருக்குன்னு சிங்கப்பூர் ஒன்று பார்த்துட்டு போகலாம். மீன் வாங்க போகிறதுக்காக அலாரம் வச்சு எந்திரிச்சாச்சு. காலையில் 5:30 மணி ஆச்சு. இப்போவே போனால் தான் நிறைய மீன் வாங்கிட்டு வர முடியும். பாருங்கள், இதான் மீன் வாங்கிட்டு வர பை. பஸ்ஸில் தான் நான் எடுத்துகிட்டு வர போகிறேன், அதனால் பெரிய பையாக எடுத்துருக்கிறேன். இந்த பை நிறைய தான் மீன் வாங்கிட்டு வர போகிறேன். எந்திரிச்சு தூக்க கலக்கம் போகிறதுக்காக ஒரு டீயை வாங்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு நடக்க போகிறேன். டீயை குடிச்சிட்டே கிளம்பிடுறேன். பஸ் ஸ்டாப்பு பக்கத்தில் தான் இருக்குது. ஹாஸ்டலில் இருந்து ஒரு 5 நிமிஷம் போல் நடந்தால் பஸ் ஸ்டாப் வந்துடும். இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து பூன்லே இன்டர்சேஞ்சுங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகிறோம். பஸ் உடனே வந்துருச்சு. இங்கே பஸ்ஸில் வந்து டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க, கண்டக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளோட ஏடிஎம் கார்டை அப்படி இல்லைனா பஸ் கார்டை டேப் பண்ணி நம்ம உள்ளே போயிட வேண்டியது தான். இங்கே பக்கத்திலே தான் இருக்குது இன்னொரு பஸ் இன்டர்சேஞ்சு. அந்த இடத்துக்கு போனால் எல்லா பஸ்ஸுமே அங்கே வரும். பூன்லே பஸ் இன்டர்சேஞ்சு. இங்கேருந்து 79ங்கிற பஸ் ஏறி தேப்பன் கார்டன் வெட் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போகிறோம். பஸ் ஏறினாலே எப்போவுமே மேல் மாடிக்கு தான் ஏறுறது. அப்போ தான் பார்க்குறதுக்கு அதோட சிங்கப்பூரை வந்து அழகாக ரசிக்க முடியும். சிங்கப்பூர் வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குமேனு வேகமாக ஓடி போன மேலே. ஆனால் ஃப்ரண்டில் சீட்டு கிடைக்கல, அதுக்கு பின்னாடி இருந்த சீட்டு தான் கிடச்சிச்சு. பஸ்ஸு கிளம்பிருச்சு. இந்த ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. மணி இப்போ ஒரு 6:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் இருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போல் ஆகும் அந்த தேப்பன் கார்டன் வெட் மார்க்கெட்டு போகிறதுக்கு. போகிற வழியில் இருக்கிற அந்த வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பாருங்கள், சின்ன ஒரு ஆறு இருக்குது. இங்கேருந்து நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி தீவுக்கெல்லாம் அந்த போட்டு போகும், மீன் பிடிக்க போவாங்க. மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. பஸ் வந்துருச்சு. பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். போன உடனேயே பாருங்கள், நமக்கு பிடிச்ச மீன் சூர மீன் தான் இருக்குது. அப்புறம் என்னென்னோ மீன் இருக்குது. மீன் பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எப்போவுமே இங்கே நிறைய மீன் இருக்கும். நிறைய வெரைட்டி மீனெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நண்டு நிறைய இருக்குது. அப்புறம் இறால், அப்புறம் நம்ம எப்போவுமே வாங்குகிற மத்தி மீன், சாலை மீன் நிறைய இருக்குது. இங்கேயும் நிறைய அழகழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் எப்போ மீன் வாங்கினாலும் இவங்ககிட்ட இருந்தால் மீன் வாங்குவோம். இவங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது மற்றவங்கள விடவும். அதனால ஏன்னா நிறைய வாங்குறதுனால இவங்ககிட்டே மொத்தமாக வாங்கிடுவோம். பாருங்கள், இறால் இருக்குது. அப்புறம் வந்து கனவா, சிப்பி, சூர மீன், எல்லா மீனுமே இருக்கும் இங்கே. மேக்ஸிமம் நம்ம ஊர் மாதிரி இல்லை, எப்போவுமே எல்லா மீனுமே இருக்கும். மேக்ஸிமம் கொஞ்சம் சாலை மீன் அந்த மாதிரி மீன் தான் கொஞ்சம் கஷ்டம். மீன் தூக்கிட்டு வரும்போது வீடியோ எடுக்க முடியல. மீனோட வெயிட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. கிளம்பிட்டோம். இந்த பஸ்ஸில் ரிட்டன் போயிட்டுருக்குறோம். நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்கள். சிங்கப்பூர் எவ்வளோ அழகாக பச்சை பசேலுன்னு விடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே வண்டியில் போகிற யாருமே மேக்ஸிமம் ஹார்ன் எதுவுமே அடிக்க மாட்டாங்க, சத்தமே இருக்காது. ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கும். அவங்க சிக்னலை ஃபாலோ பண்ணி அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அதனால் எந்த சத்தமும் இருக்காது. ரொம்ப அமைதியாக இருக்கும் பஸ்ஸில் போகிறதுமே. பக்கத்தில் வந்துட்டோம். அந்த பூன்லே பஸ் இன்டர்சேஞ்ச் பக்கத்தில் வந்துட்டோம். புதுசாக மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த வேலை நடந்துகிட்டு இருந்தாலும் போக்குவரத்துக்கு மக்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு 2 பக்கமுமே வந்து அதுக்கான பாதையை சைடில் விட்டுட்டு சென்டரில் இந்த வேலையும் நடந்துகிட்ருக்கோம். ஆனால் வண்டி எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த புது பாதையும் வந்து ஒரு ஐலாண்டு பக்கத்தில் போகிறதுக்காக போட்டுட்ருக்காங்க. அந்த வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நீட்டாக வேலை நடந்துகிட்ருக்கு. அதே நேரம் வண்டியும் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நான் போகும்போதே ஒரு எம்ஆர்டி போகிற இந்த ட்ரெயின் போகிற வீடியோ எடுக்குன்னு நினச்சேன். ஆனால் இப்போ கிடைக்கல, இப்போ கிடச்சிருச்சு பாருங்கள். பஸ் இன்டர்சேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு. இங்கேருந்து இன்னும் அடுத்த பஸ் ஏறி ரூமுக்கு போக போகிறோம். பஸ் இறங்கி ரூமுக்கு வந்தாச்சு. லோடு அதிகமாக இருந்து அதனால் எந்த வீடியோவும் எடுக்கலை, அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஹாஸ்டலுக்குள்ளே போக போகிறோம். பாருங்கள், நான் வந்து ஒரு 4 கிலோக்கு மேலே இருக்கும் சாலை மீன் வாங்கியிருக்கிறேன். மத்தி மீன் ஒரு எனக்கு ஆமாம் 4 கிலோக்கு மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். 4-4.5 கிலோக்கு மேலே இருக்கும். அப்புறம் இது வந்து கொளியாள மீனுன்னு நினைக்கிறேன், ஒரு 2 கிலோக்கு மேலே இருக்கும். இது என்ன மீனுன்னு மீனோட பேர் தான் எனக்கு தெரில. கார மீனா என்ன மீனுன்னு தெரில, ஏதோ மீன் வீட்டிலலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன், பேர் தெரில. பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது வந்து சூரை மீன், நம்ம எப்போவுமே வாங்குகிற சூரை மீன். இந்த 3 டைப்பு மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறோம். எப்படியும் ஒரு நெருக்கி ஒரு 10, 12, 13 கிலோ இருக்கும் மீனை பார்த்தீங்களா எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்னு. மேக்ஸிமம் இந்த ஈரச்சந்தையில் வாங்குகிற மீன் எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன். நம்ம டெய்லி மார்க்கெட்டு, அதனால் டெய்லியே போய் வாங்கிட்டு வந்துடுவோம். எல்லா மீனையுமே சுத்தம் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து அடுக்கி வச்சுருவோம். எல்லா மீனையுமே சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணாமல் எதுவுமே ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஆனால் அது குடல் இருந்து கொஞ்ச நாளில் கெட்டு போயிடும், ஸ்மெல் வரும். அதனால் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சோன்னா ஒன்றும் ஆகாது. அடுத்த சம்பள நாள் வரைக்கும் எங்களுக்கு தாங்கும் இந்த மீன். இதை வச்சு தான் அப்புறம் ஒரு மாதம் ஓட்டிடுவோம். என் பார்ட்னர் தான் மீன் க்ளீன் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் வந்துட்டார், அவர் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேகமாக எல்லா மீனையுமே க்ளீன் பண்ணி தனியாக பேக்கெட் போட்டு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் அடுக்கிடுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ மீன் வேணுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேக்கெட் போட்டுருவோம். ஏன்னா மொத்தமாக வச்சோன்னா அப்புறம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவோம். சூரை மீன் எல்லாம் பாருங்கள், நம்ம அந்த ஊரில் வெட்டுற மாதிரி தான் மீன் வெட்டுறது. வெட்டி இந்த சதையை மட்டும் தனியாக வச்சுருவோம். அப்புறமா அந்த முள்ளும் தலையும் இன்னொரு நாளைக்கு ஒரு தனியாக போட்டு முள்ளும் தலையும் தனியாக ஒரு குழம்பு வச்சுருவோம். பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை பேக்கெட் போட்டுருவோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் ஒரு நாளைக்கு எத்தனை மீன் வேணுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேக்கெட் போட்டு அடுக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். எல்லா மீனையும் பேக் பண்ணியாச்சு. தனித்தனியாக பேக்கெட் போட்டு வச்சுருக்கிறோம். நெருக்கி ஒரு 10-20 பேக்கெட்டுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ இது எல்லாமே ஒன்று ஒன்றா கொண்டு இந்த ஃப்ரீசரில் அடுக்கிடுவோம். ஃப்ரீசரில் நம்ம போட்டு வச்சோன்னா அது வந்து மீன் கெட்டு போகாது. எங்களுக்கு அது இல்லாமல் வேறு வழியும் இல்லை. டெய்லி எல்லாம் மீன் வாங்குறதுங்கிறது இங்கே நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா வேலை முடிஞ்சு வர்றது 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் ஆகும். நம்ம கடையில் போயிட்டு சாமான் வாங்கிட்டு ரூமில் வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். இதுன்னா அப்படியே நிறைய ரூமுக்குள்ளே வந்துட்டு வந்த உடனே தண்ணிக்குள்ளே போட்டுட்டு காய் எல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளாடி ஐஸ் மாறிடும். அதுக்கப்புறமா எடுத்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. என்னோடய சேனலில் இப்போ தான் முதல் வாட்டி வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டுட்டு போங்க. அப்போ தான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து போய் சேரும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.